எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுங்க முருங்கைக்காய் மட்டும் வச்சு ஒரு கூட்டுங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்காய் கூட்டுங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறதுங்க. வெறும் முருங்கைக்காய் மட்டும்தான் நம்ம போட போகிறோங்க. 2 ஸ்பூனு கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. பெரிய ஸ்பூனில் கொஞ்சம் கடுகு உளுந்து பருப்பு ரெண்டையும் ஒன்றா போடுறேங்க. இது நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு வந்து பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேங்க. அது நம்ம இது கூட சேர்த்திடலாங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்குறேங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்காங்க. இதையும் போட்டுடலாங்க. போதுங்க. ரொம்ப பிங்க் கலர் வரணுங்கிறது இல்லைங்க. நான் முருங்கைக்காய் வந்து 4 முருங்கைக்காய் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்குறேங்க. இதையும் நம்ம இது கூடயே சேர்த்திடலாங்க. எண்ணெயிலே லேசாக முருங்கைக்காயை வதக்கிட்டாங்க. இதுக்கு மிளகாத்தூள் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாங்க. ஈஸியாகவும் முடியுங்க. லேசாக வதக்கி விட்டுக்காங்க நல்லா முருங்கைக்காயை. எண்ணெயிலே நல்லா பொரிட்டுங்க. முருங்கைக்காய் வந்து எண்ணெயிலே லேசாக பொரிஞ்சிருச்சுங்க. நல்லா லேசாக வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம இதுக்கு மசாலா கொஞ்சம் அரைக்கணுங்க. அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுவோம். அப்போ அது சரியாக போயிருங்க. தண்ணி ஊற்றுனதே லேசாக ஒரு கலக்கி விட்டுருக்காங்க. இன்னும் நான் உப்பு போடலைங்க. உப்பு போடாததுக்கு முன்னாடி லேசாக இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்காங்க. முருங்கைக்காய் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. கொஞ்ச நேரம் போட்டு மூடிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் வேக வேண்டியது இல்லைங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்காங்க. அப்போ தான் முருங்கைக்காய் நல்லா வேகுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க. தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துடலாங்க. இந்த கப்பில் நான் 1 கப்பு தேங்காய் எடுத்துருக்குறேங்க. பச்சையாக தான் அரைக்கணுங்க. எதையுமே நம்ம வதக்க வேண்டியதே இல்லைங்க. இந்த கூட்டுக்கு 5 பச்சை மிளகா எடுத்துருக்குறேங்க. இதுக்கு காரம் இல்லை அந்த பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ கூட்டுறது கம்மி பண்ணுறது நீங்கள் சேர்த்திக்காங்க. நான் இதுக்கு 5 பச்சை மிளகா சேர்த்துறேங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துறேங்க. சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுங்க. 1 கைப்பிடி அளவு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துறேங்க. இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேங்க. ஊற்றி இது நம்ம நல்லா ஐஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்காங்க. குறையாக அரைச்சிடாதீங்க. நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா தான் அந்த முருங்கைக்காய் நல்லா இதாகுங்க. முருங்கைக்காயோட கொதி நல்லா சத்தம் கேட்குதுங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாங்க. பாருங்கள், இதுலேயே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்திடலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அளவு கல் உப்பு சேர்த்துறேங்க. ரொம்ப போட வேண்டாங்க. இதுக்கு அளவாகவே போட்டுக்காங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தியாச்சுங்க. இதுக்கு ரொம்ப தண்ணி தேவையில்லைங்க. இந்த மாதிரி கெட்டியாகவே வச்சுக்காங்க, நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துறேங்க. நம்ம அரைக்கிறப்ப மஞ்சத்தூள் சேர்த்தக்கூடாதுங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்தோணுங்க. ரொம்ப மஞ்சத்தூள் போட வேண்டாம், லைட்டாக போடுங்க. அப்போ தான் ஒயிட் கலரில் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். நல்லா அந்த சீரகம்லாம் சேர்த்துனதுனால நல்லா மணமாக இருக்குதுங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. மசாலா நல்லா கொதி வரட்டுங்க. பச்சை வாசனையெல்லாம் போகட்டுங்க. போனதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்து எண்ணெயில் லேசாக பிரிஞ்சு வரணுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு வந்து முருங்கைக்காய் கூட்டுக்கு வந்து கொத்தமல்லி தழை எப்போவுமே தூவாதீங்க. புதினா இருந்துச்சுன்னா தூவுங்க. இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்காங்க. புதினா போட்டோம்னா அது ஒரு மணமாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்காங்க. அவ்வளோதாங்க, முருங்கைக்காய் கூட்டு ரெடிங்க. ஈஸியான டிஷ்ஷுங்க, சிம்பிளான டிஷ்ஷு, ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க. நம்ம எல்லா வீட்லேயும் முருங்கைக்காய் வர இருக்குங்க. அந்த முருங்கைக்காயை வச்சு நம்ம தாராளமாக செய்யலாங்க. இது கூட வேறு எதுவும் சேர்த்த வேண்டாம். வெறும் முருங்கைக்காயை மட்டும் வச்சு செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கும் தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க, ஏப்ரல் 8 வந்து என்னோடய மாமாவுக்கு பர்த்டேங்க.
அதனால் உங்களால் முடிஞ்சால் எங்கள் மாமாவுக்கு விஷ் பண்ணிடுங்க எல்லாருக்கும். இது சர்ப்ரைஸாக இருக்கட்டுங்க. அவருக்கு இந்த விஷயம் தெரியாது நான் வீடியோவில் சொல்கிறது. அவங்க முடிஞ்சால் அவங்களுக்கு கண்டிப்பாக விஷ் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி புதுசாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே என் மாமாவுக்கு ஹாப்பி பர்த்டே வந்து விஷ் பண்ணணும். சரிங்களா? இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேருங்க. தேங்க்யூ.